அழைக்கிறோம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ அப்படின்னு பாரதியினுடைய அந்த வார்த்தை இங்க வருது. ஏன்னா அரசு பள்ளி இவ்வளவு விருந்து இருக்குமா அப்படின்னு இதுவரைக்கும் அமைச்சர் சொன்ன எனக்கே புல் இருக்குது அப்படின்னு. மாட்டு கொட்டகை ஒரு வருடம், கோயில் திண்ணை மறுவருடம், கோணிப்பையை உடையாக செழிப்பே இல்லா நடைப்பயணம் போன என்னுடைய பள்ளி கல்வியும் இன்றைக்கு பள்ளி கல்வியாக இப்ப விருந்திருக்கூடிய இதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ஒரு கனவுலகமாக தெரியுது. கனவு இல்லை காண்பதிலே உறுதி உண்டாம், காண்பதல்லால் உறுதி இல்லை, காண்பது நிச்சயமாம், இந்த காட்சி நிச்சயமாம் சொல்லிட்டு பாரதிய சொன்னபடி இந்த இடத்துல இப்ப நடக்குதுன்னா உண்மையிலேயே இதா இருக்கு. 4000 குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும் பொழுது உடனே கேட்டேன் நான், 4000 குழந்தைங்கன்னா 100 வகுப்பறைக்கு மேல இருக்கணுமே அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருந்தாங்க அவங்க தலைமை ஆசிரியர் நினைக்கிறேன், 140 பள்ளியரங்கங்கள் கல்வி கருவி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாங்க. அதையெல்லாம் தாண்டலாம். அதையெல்லாம் தாண்டியும் கூட இதுக்கு முன்ன நாங்க வர்றதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் அமைச்சரோட பேசிட்டு இருந்தோம். அந்த அவையை நீங்க பார்க்கணும். அந்த அவை செக்ரட்டரியல் இருக்கிற ஒரு அவை மாதிரி இங்க இருக்க மாதிரி கான்பரன்ஸ் ஹாலுக்கு உருவாக்கி இருக்காங்க. மிக மிக சிறப்பாக இருக்கு. இது எல்லாம் தாண்டி இது எல்லாம் பார்க்கும் பொழுது அநேகமாக தமிழகத்திலே அதிகமான பள்ளிகளுக்கு போன ஒரு தான் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இது மாதிரியான ஒரு அரங்கம் ஒரு அரசு பள்ளியில் இருக்கிறத பார்க்கும் பொழுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்ற இது மட்டுமே இல்லை. இன்னும் 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 போங்க. இன்னும் பார்க்கும் பொழுது என்ன சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் பல பல பள்ளிக்கூடங்கள்ல அமைச்சருடன் பல பள்ளிகளில் பல நிகழ்ச்சிகள் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்ட அனுபவம் பெற்றவன் முறையில் சொல்ற இன்றைய நிலையில் தமிழக கல்வித்துறை தமிழக உலகத்து இந்தியாவில் மட்டுமில்ல, என்ன இந்தியாவில் மற்ற எல்லாம் இருப்பதை விட முதல் படியில் இருக்கிறோம். முதல் படியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பின்னால வர்றவங்க எவ்வளவு தோற்றம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போற தவிர நமக்கு முன்னால் இன்னும் இருக்கிறார்கள். எங்கே சர்வதேச அளவில் இருக்கிறார்கள். அவர்களுடன் கூட நம்முடைய குழந்தைகள் போட்டி போட்டு போகணும் அப்படிங்கிற நிலைமையில வந்திருக்கிறவர் நான் பார்க்கிறேன். அந்த வகையில நிலவில் நீர் கண்டுபிடித்தவர்கள் நாம் அரசு பள்ளிகள் தான் படிச்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இன்னும் இன்னும் நிலவில் செய்ய வேண்டிய நிறைய இருக்கின்ற பொழுது அதை நோக்கி நம்முடைய குழந்தைகள் போவதற்கான வாய்ப்பு உருவாக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது அரசு பள்ளியில படித்தவன் என்ற முறையில் ஒரு பள்ளி 2 பள்ளி இல்லைங்க, 6 பள்ளிகளில் 5ஆம் வரைக்கும் ஒரு பள்ளி கோதவாடி, 6ஆம் வகுப்பு நான் படிச்சது கருணாகரபுரி, 7ஆம் வகுப்பு படிச்ச நல்லாட்டிபாளையம். ஆசிரியர் வந்திருக்காரு நினைக்கிறேன். 100 ஆண்டுகள் இப்பதான் போன வருஷம் தான் செழிப்பு மிக மிக சிறப்பாக கொண்டாடினோம். ஊடகமும் கூட மயில்சாமி அண்ணாதுரையுடைய பள்ளிக்கூடங்களுக்காக மிக மிக வெளிச்சம் காட்டினாங்க. இன்றைக்கு ஆசிரியர் இங்க வந்திருக்காங்க. அதுக்கடுத்து 7, 8, 9 கிணத்துக்கடவுல படித்தேன். கிணத்துக்கடவு இன்றைக்கும் 1200 மாணவர்களுக்கு மேல படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இன்னைக்கு இருக்குது. அதுலேயும் கூட சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம் ஸ்டெம் காலேஜ் அமைச்சர் திறந்து வச்சாங்க. அதை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2000 பள்ளிகளை அமைப்பதற்கான வாய்ப்பை நோக்கி நாம் முன்னேறிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த இடத்துல வரும் பொழுது நான் அப்பப்ப போவேன். ஏன்னா தூதுவர் என்ற பதவி எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் 2008 நவம்பர் 14ஆம் தேதி என்றைக்கு மூவர்ணக்கொடியுடன் கீழே இறங்குச்சோ அப்ப என் பின்னால தோலை தொட்டி எப்ப கலாம் கையெழுத்து சொன்னாரோ அன்றைக்கே முடிவெடுத்து திரும்ப பள்ளிகளுக்கு போகணும். 2 நாள் கழிச்சு திரும்ப அந்த கோதவாடி கிராமத்துக்கு போனேன். அதே மாதிரி அடுத்த பள்ளியான கருணாகரபுரிக்கு போனேன். அடுத்த பள்ளியான நல்லட்டிப்பாளையம் போனேன். சொன்ன கிணத்துக்கடவுக்கு போனேன். ஆனா அந்த கிணத்துக்கடவுல எனக்கு தெரியும் நான் அடுத்த ஒரு இது போவதற்கு 2 பேர் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. உயர் படிப்புக்கு அனுப்புவதற்காக செலக்டட் ஸ்கூல்ஸ் அப்படிமாங்க இல்லையா, அதுக்கு அனுப்புவாங்க. அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அந்த பஞ்சாயத்து யூனியனில் இருக்கக்கூடிய 25 பள்ளிகளில் 2 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒரு மாணவனாக நான், இன்னொன்று என்னோட படித்த சக மாணவி. 2 பேர்த்துல நாங்க வெளியே வந்த அந்த பொண்ணை வெளியே வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காதனால இன்னைக்கு அவங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ரிட்டையர் ஆனாங்க. நான் வாய்ப்பு கிடைத்ததை எடுத்துட்டு போனதுனால இஸ்ரோ நான் ரிட்டையர் ஆனேன். 2க்கு மாற்றம் என்ன அப்படின்னா வாய்ப்பு எடுத்துட்டு போகல. இல்லாத காரணம் என்ன அப்படின்னா அங்கே பெண்களுக்கு அப்போ இருக்கும் பொழுது அவர்கள் கழிப்பறை வசதி சரியா இல்லை. அதனால வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை மாற்றணும் அப்படின்னு திரும்ப ஊருக்கு போய் மாற்றணும் சொல்லி போட்டு பார்க்கும் பொழுது சிறு தடை இருந்துச்சு அந்த இடத்துல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கழிப்பறையை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப காலத்துக்கு படம் பிடிச்சிருக்கு. அதனால அந்த கழிப்பறைக்குள்ளே போறதுக்கு பெண்கள் தயங்கினாங்க. அப்படி இருக்கு. திரும்ப மாத்திரம் என்ன பண்ணணும், அதை இடிச்சு இன்னும் புதுசா கட்டணும். அதை என்னுடைய முகவரி தெரிந்து அங்க இருக்கக்கூடிய பல தொழில் நிறுவனங்கள் அங்க செய்யறதுக்கு சரியா இருக்காங்க. ஆனா ஒரு சட்டம் தடையா இருந்துச்சு.
அப்பதான் திரு சுதன் அவர்களை நான் உடனே போன் பண்ணி பேசினான். அப்போ என்ன பள்ளிக்கு மட்டுமில்ல மற்ற பள்ளிகளுக்கு சேதமாக பொதுவாக கொடுத்தாங்க. அதனால புதிதாக ஒரு அந்த இடத்துல ஒரு கழிப்பறையை நாங்கள் சிறப்பாக உருவாக்க முடிஞ்சோம். அதனால என்னுடன் படித்த ஒரு சக மாணவி வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்கு காரணம் இல்லையா, அது மாதிரி ஒரு நிலை இப்ப படிக்கக்கூடிய என்னுடைய சகோதரிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமைய நாங்கள் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி நான் சொல்ல முயற்சி பண்றேன். அது அப்படி வரும் பொழுது அடுத்தது அதை பார்த்துட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட இங்க 140 பேர்கள் இருக்கலாம். ஆனால் நான் படிச்ச பள்ளியில 40 பள்ளி அறைகள் இது மாதிரி பேர் உருவாக்கி இருக்கும். இன்றைக்கும் 1300 பேருக்கு மேல ஒர்க் பண்றவாங்க. அதே மாதிரி அடுத்ததாக பொள்ளாச்சி முனிசிபல் ஹை ஸ்கூல், ஏன்னா பக்கத்தில் கூட எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஆசிரியர் அப்படிங்கிற மாதா பிதா குரு அப்படிம்பாங்க. எனக்கு வாய்த்தது என்னன்னா என்னுடைய பிதாவும் என்னுடைய குருவும் அப்பா அப்பப்ப டிரான்ஸ்பர் ஆகும். அதனால அவரு கூடவே நாங்களும் போயிட்டே இருப்போம். அது மாதிரி 6-7 ஸ்கூல்ல போயிட்டு வந்தோம். அங்கேயும் பொள்ளாச்சி அதுவும் வந்து அனைவரும் அடுத்த வாரம் 100ஆண்டு விழா கொண்டாட போறாங்க. அங்கேயும் சிறப்பாக பையனும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதுல இப்ப நான் பேசணும் இல்லையா, அந்த தூதுவர்கள் அப்படிங்கிற பொழுது ஒரு தூதுவராக போகணும். அதனாலதான் திரும்ப சுதன் அவர்களை ஒரு முறை கேட்டேன். இந்த தூதுவர்கள் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வெப்சைட்ல வந்து நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஒருத்தர் தான் என்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா மயில்சாமி அண்ணாதர் 6 பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு ஒண்ணுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா அந்த பள்ளிக்கூடத்தை ஓரவஞ்சனிங்க மாதிரி இருக்கும் கேட்பாங்க. அதனால பள்ளிக்கூடங்கள் போட்டி போட்டுக்கொண்டு நீங்க எல்லாத்துக்கும் வரணும்னு எல்லாரும் கேட்கறாங்க. அதனால அதற்காக ஒரு விதிமுறையை தளர்த்த சொன்னேன், அது மாத்தினாங்க. அதனால 1 அல்ல 2 அல்ல 6 பள்ளிகளுக்கு தூதார் இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இவ்வாறு சொல்ற மாதிரி அனுப்போம். அதுல 2 பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க, தலைமை ஆசிரியர் வந்திருக்காங்க. 100 ஆண்டுகள் கலந்தது நல்லெட்டிப்பாளையம் ஆசிரியர் சரி, கிணத்துக்கடை ஆசிரியர் வந்திருக்காங்க. இது எல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, திரு நாராயணன் அவர்கள் சொன்ன மாதிரி நாம திரும்ப போகும் பொழுது உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டுவதை தாண்டி என்னால் என்னவெல்லாம் முடியும் என்பதை ஒன்று காமிக்கும் பொழுது இன்றைய நாம் கொடுத்தோம் இல்லையா நன்றி அப்படின்னாங்க இல்லையா, அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 எழுத்து இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஆழமும் அகலமும் உயரும் என்பதை முழுக்க முழுக்க உயர்ந்தவன் கல்வி என்ற பின்னால் இருந்த என்னுடைய சரியா சொல்ல முடியும். அந்த நன்றியை சொல்றதுக்காக தான் அன்னைக்கு சொன்ன இல்லையா, சந்திரயான் நிலவில் இறங்கின பிறகு மூவர்ணக்குடி போன பிறகு 2வது நாளே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த பள்ளிகளுக்கெல்லாம் போனேன். இன்னைக்கும் கூட என்ன திரு சுதன் அவர்கள் அவங்களுடைய அலுவலகத்தில் தான் வந்து திரு கண்ணப்பன் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய தேதி குறிச்சு வச்சுங்க, ஆகஸ்ட் தரணின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு தான் போன் பண்ணாங்க. அங்க வந்து இன்றைய தேதி குறிச்சு வச்சுக்கங்க, நாங்க குறிச்சு வச்சுட்டோம். இது முடிஞ்ச பிறகுதான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, திரு நாராயணனுக்கும் எனக்கும் நேர்ந்தது என்ன அப்படி அது நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் அனுப்பிய உலக அளவில் நிலவில் நீர் கண்டுபிடித்தவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஞ்ஞான செயற்கைக்கோள் 10 வருடங்களுக்கு முன்ன செஞ்சது மல்டி வேவ் லென்த் அஸ்ட்ரோசாட் அப்படிம்பாங்க. அஸ்ட்ரானமிக்காக மல்டி வேவ் லென்த் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் அனுப்பணும். அது போய் 10 வருடங்கள் இன்றைக்கு முடிக்குது. அதனுடைய 10வது ஆண்டு விழா இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதுல நாங்க இல்லாம இன்னைக்கு நாம இருக்கிறோம் அப்படின்னா சொன்னேன் இல்லையா, அந்த நன்றி என்ற ஆழத்தினுடைய உயரத்தினுடைய அறுவையும் வந்திருக்கிறோம். அதை தாண்டி பள்ளி கல்வித்துறை எவ்வளவு முன்னோட்டத்தோட அவங்க இது பண்ணி போறாங்க, திட்டமிட்டு போறாங்க. ஏன்னா அரசு விழா இவ்வளவு முன்னோக்கியாக திட்டமிட்டு போகுது. அதை தாண்டி இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் கூட மணித்துளியாக பேசியிருக்காங்க. அமைச்சரும் அதை ஃபாலோ பண்றார், செக்ரட்டரியும் அதை ஃபாலோ பண்றாங்க. எல்லாரும் ஒத்துழைச்சி வந்து உட்கார்ந்துருக்குன்னா இந்த இடத்துல நாம் இருக்கிறோம்னா இதற்கான திட்டமிடல் பல பேரும் சேர்ந்திருக்குது. ஆக இன்றைய நிலையில் நம்முடைய குழந்தைகள் மிக 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 பாதுகாப்பான சூழ்நிலை அரசு பள்ளிகள் இருக்கிறார்கள். அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அமைச்சரில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வரை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் எல்லாரும் சிறப்பாக இருக்கிறாங்க. இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது நினைக்கிறேன். என்ன இவ்வளவு நடக்கும் பொழுது கண்டிப்பாக நான் பேசும் பொழுது போத்தி சோனர் சொன்னாங்க, நாங்க செலவு பண்ணி இவ்வளவு நிறைய பண்றாங்க, நிறைய இடத்துல பண்றாங்க. இப்ப திரும்ப படித்தவர்கள் அவர்கள் உரையிலிருந்து முடிந்த அளவு அவர்களால் பள்ளிக்கு செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பள்ளி திரும்ப வரணும் அப்படின்னா இன்றைய கடப்பாடு மாணவர்கள் வருவார்கள். இப்படி எல்லாம் சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல 4000 குழந்தைகள் இதற்கு போட்டியாக மிக மிக தனியார் பள்ளி இருந்தாலும் 4000 குழந்தைகள் கிடைக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் நம்பிக்கையோடு அனுப்புகிறார்கள். இதையெல்லாம் சேர்த்து நான் வந்து ஆசிரியர்களாக இன்று அதிகம் செய்ய வேண்டிய, இதுவரை செய்ததை விட இன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா சொன்ன இல்லையா, நம்முடைய பள்ளி நம்முடைய பெருமை அப்படிங்கிறத தாண்டி
அது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் வரும் நம் பள்ளி நம் பெருமை நம் பொறுப்பு அப்படிங்கிறது பெற்றோர்களாக ஆசிரியர்களாகவும் அதற்கான பொறுப்பு இருக்கு நினைக்கிறேன். அந்த பொறுப்பு இதுவரைக்கும் கொண்டு வந்ததில்லை, இனிமேலும் இங்கே எடுத்துட்டு போவோம் அப்படிங்க இருக்கணும். ஆக தமிழக கனவு, இன்றைய கனவு சமத்துவத்தை கொடுக்கக்கூடிய, அறிவியல் மனப்பான்மை கொடுக்கக்கூடிய நம்முடைய இந்த கனவு, கல்வி என்ற கனவு நம்முடைய முன்னோக்கி போகணும்னா அந்த முன்னோக்கி ஓட்டத்தில் ஆசிரியர்களாக உங்களுக்கும் எனக்கும், ஏன்னா இஸ்ரோவிலிருந்து வெளிவந்த பிறகு நான் ஒரு காலத்தில் ஆசிரியனாக போகணும்னா நினைச்சு படித்தேன். நீதான் வரும்பொழுது கூட ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு சயின்ஸ்ல ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு, ஆனா அவங்க ஆசிரியர்கள் சரியா அப்போ அதனால நான் தமிழுக்கு போயிட்டேன் அப்படின்னாங்க. நான் ஒரு தமிழ் ஆசிரியராக வரும்னு நினைச்சேன், ஆனா என்னுடைய சயின்ஸ் ஆசிரியராக என்னுடைய அப்பா கொடுத்த ஊக்கத்தினால ஒரு சயின்டிஸ்டாக வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அதே மாதிரியான ஒரு பொறுப்பு கண்டிப்பாக நமக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு போனீங்கன்னா, இன்றைக்கு எப்படி தூதுவர்கள் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி முடிந்தால் கனவு ஆசிரியர்களை நாம் உருவாக்குவோம். கனவு உலகம் சொன்ன ஆரம்பிச்சோம் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய பள்ளி கல்வித்துறை கனவு நோக்கி போகணும் அப்படின்னா, எதிர்கால கனவுகள் நோக்கி போகணும் அப்படின்னா, நம்முடைய குழந்தைகள் 4 பால் காய்ச்சல போயணும். இன்றைய நிலையில கல்வியினுடைய பெரும் மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய குழந்தைகள் கலந்து கொள்ள வேண்டும். செயற்கை நுண்ணறிவுகள் எப்படி நாம எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கணும். கணினி மயம் சரியா வந்துட்டு இருக்குது. எல்லாம் போகணும்னா கண்டிப்பாக ஆசிரியர்கள் அதற்கு பங்களிக்கணும். என்னுடைய அனுபவம் சொல்வது, என்னுடைய பள்ளியும் எனது ஆசான்களும் நாராயணன் சொன்ன மாதிரி வளர்த்து விட்டிருக்கார்கள். அதே மாதிரி இப்பொழுதைய கடமை முடிந்த அளவு எங்களால் செய்ய முடிகிறோம். முன்னால் படித்த மாணவர்களாக ஆசிரியர்களும் அது சேரும் பொழுது, அதனாலதான் இங்க பள்ளிக்கூடங்கள்ல 100 ஆண்டுகளை கண்ட பள்ளி ஆசிரியர்களுடைய தலைமை ஆசிரியர்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் தூதுவர்களாக சென்று திரும்ப ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது கனவு ஆசிரியர்களை நாம் உருவாக்குவோம், கனவு பள்ளிக்கூடங்களை உருவாக்குவோம், கனவுலகமாக நம்முடைய கல்விகளை உருவாக்குவோம். அந்த ஒரு இதில் நம்பிக்கையுடன் நம்முடைய குழந்தைகள் போவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கினால் கண்டிப்பாக இன்றைக்கு மயில்சாமி அண்ணாவின் நாராயணன் பேசலாம், நாளைக்கு உங்களில் ஒருவராக உங்களுடைய மாணவர்கள் பேசணும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நன்றி. வணக்கம்.